Hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chicken 65 biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது layered chicken 65 biryani ன்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம chicken marinate பண்ணிக்கலாம். அதுக்கு நான் chicken 65 மசாலா எடுத்துர்க்கேன். 3 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 kg சிக்கன் breast யூஸ் பண்ணுறேன். பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது அகெயின் நான் ஒரு 1 hour மேரினேட் பண்ணுறேன். 5 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 hour ஊற வைக்கிறேன். நான் இன்றைக்கி ஆனியன்ஸ் ஏர் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் ஆனியன்ஸ் நல்லா மெலிசாக நறுக்கியிருக்கேன். இந்த ஏர் ஃப்ரையரில் இன்பிட்வீன் நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். அடுத்து புதினா கொத்தமல்லி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வெசலில் முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். மூணு பிரிஞ்சி இலை, 5 ஏலக்காய், பட்டை, 5 கிராம்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்க்கலாம். 1 hour ஊறின அரிசி இதில் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நான் வேக விடுவேன். 90% குக் பண்ண போகிறேன். யூஸ்வலி நான் 80% குக் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி லேயர் பண்ண போகிறோம், அதனால நான் 90% குக் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணுவோம் அந்த வாட்டரை. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்குறேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் இன்றைக்கி 2 விதமாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஒன்று ஆயில்லையும் ஃப்ரை பண்ணுவேன், அடுத்து ஏர் ஃப்ரையர்லையும் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு சிக்கனு. ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். சிக்கன் செட்டிங் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பிரியாணி பாட்டில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஷாஹி ஜீரா, 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஸ்லிட் சில்லிஸ், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்லேருந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை லேயர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூனு. இப்போது நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்கன்னா சில்லி அண்ட் கொரியாண்டர், அதாவது மிளகா அண்ட் தனியா ரெண்டுமே இருக்குது. ஸோ 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன்.
ஒரு கால்வாசி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நம்ம லேயர் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். 1/2 கப் தயிர், இப்போ கெவ்ரா வாட்டர் ஆட் பண்ணுறோம் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு 3 ஸ்பூன். வதக்கிட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் சேர்க்குறோம். ஃப்ரைட் ஆனியன்ஸ், மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா கொத்தமல்லி, திரும்பவும் ரைஸ் சேர்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம ஏர் ஃப்ரைட் சிக்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே வைக்கிறோம். திரும்பவும் ரைஸு. ஸோ சேம் ஸ்டெப்பு தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். புதினா கொத்தமல்லி, வறுத்து வச்சுருக்க வெங்காயம், இப்போ லாஸ்ட் லேயர் ஆஃப் ரைஸ் சேர்க்குறேன். குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 கப்பு, அதாவது நம்ம இந்த சாப்பாடு வடித்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன் 1 கப்பு. இது எதுக்குன்னா, நம்ம சிக்கன் தொக்கு அந்த மாதிரி பண்ணி நம்ம பிரியாணி மேலே ஆட் பண்ணோன்னா தண்ணி தேவையில்லை. ரைஸ் தம்மில் வைக்கிறச்ச மிச்சம் 10% அது குக் ஆகணும் அண்ட் அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக நம்ம அந்த வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு தோசை தவா வைக்கிறேன் ஸ்டவ் மேலே, அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாட் வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வெசலில் ஒட்டாமல் வரும். ஒரு ஃபாயில் வச்சு சீல் பண்ணுறேன். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 30 மினிட்ஸ் கூட வேணும்னா வைக்கலாம் தம்மு, இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கே நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ லேசாக கிளறி விட்டால் போகிறோம். சூடாக இருக்கும்போது ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் ரைஸு. ஸோ நம்ம லேயர் பண்ண சிக்கன் 65 பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக. இப்போ நான் பிரியாணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெசல் காட்டுறேன். எதுவுமே ஒட்டல பாருங்கள், க்ளீனாக இருக்குது வெசல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.